வணக்கம். நான் கோகிலா மணிகண்டன். இன்னைக்கு "மனம் என்னும் மாய தேவதையிலிருந்து" ஒரு அழகான விவேகானந்தரோட லைஃப்ல நடந்த ஒரு லெசன் நம்ம கத்துக்க போறோம். ஒரு தடவ விவேகானந்தர் அவரோட நண்பர பார்க்க போயிருக்காரு. அப்போ அவரோட நண்பர் வீட்ல இல்ல. அதனால அவரு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அவரோட எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. அவர் நண்பர் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் உரையாடிட்டு இருக்கும்போது, அவரு நண்பர் கேட்கறாரு. இவரு சொல்றாரு, "நீங்க சொன்ன புக்க நான் படிச்சேன். அது ஒண்ணும் அவ்ளோ பிரமாதமா இல்லையே!" அப்படின்னு சொன்னோனே, அந்த நண்பருக்கு ஒரே ஆச்சரியம். என்னன்னா, அது ஒரு ஜெர்மனி மொழி புத்தகம். "உங்களுக்கு ஜெர்மன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி விவேகானந்தர கேட்கறாரு. "இல்ல, எனக்கு ஜெர்மன் தெரியாது" அப்படின்னு சொல்றாரு. அ அப்போ இவருக்கு டவுட் வருது. டவுட்டா? அப்போ அந்த புக்ல ஏதாச்சும் ஒரு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்றாரு. இவரும் எடுத்து கேள்வி கேட்கறாரு. எல்லாத்துக்கும் கரெக்ட்டா விவேகானந்தர் பதில் சொல்லிர்றாரு. அப்போ எப்படி இது உங்கனால முடிஞ்சதுன்னு கேட்கும்போது, விவேகானந்தர் சொல்றாரு, "எல்லாமே மனத ஒருமுகப்படுத்துறதா தான் இருக்கு. நான் மெடிடேஷன் பண்றனால மனத ஒருமுகப்படுத்தி இந்த புக்கோட ஆத்தரோட மைண்ட் செட்ல இருந்து நான் இத படிச்சேன். ஸோ, அதனால அது எனக்கு புரிஞ்சுது. எல்லாமே மெடிடேஷன்லயும் மனத ஒருநிலைப்படுத்துறதுலயே தான் இருக்கு." அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்றாரு. நன்றி.